Good morning. Nalam Ariga. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற வைட்டமின் என்ன தெரியுமா? வைட்டமின் சி. வைட்டமின் சிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அஸ்கார்பிக் ஆசிட். கண்டிப்பாக இதுக்கு படிச்சிருப்பீங்க ஸ்கூலில். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாருக்கெல்லாம் நல்ல க்ளோயிங் ஸ்கின் வேணும், எப்பவுமே யங்காக இருக்கணும், அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரம் வூண்டெல்லாம் ஹீல் ஆகணும், இந்த மாதிரிலாம் ஸ்கின் ரிலேட்டட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு திஸ் இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ வைட்டமின் சி வந்து இட்ஸ் ஆல்சோ அ வெரி பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன? நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும், நம்ம ப்ரீத் பண்ணுற வரைக்கும் பாடியில் வந்து lot of free radicals are generated. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிறது இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் நேச்சுரல் பயாலஜிக்கல் ப்ராசஸ். அது ஒரு சர்டன் நம்பர் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இட் இஸ் ஃபைன், இட்ஸ் ப்ரொடெக்டிவ். ஆனால் இப்போ ரொம்ப ஹைலி ஸ்ட்ரெஸ்ட், இல்லை பொல்யூஷன் இருக்குது, ரேடியேஷன் இருக்குது, இந்த மாதிரியான என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் இதெல்லாம் வரும்போது ஃப்ரீ ரேடிக்கல் ஜென்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும். சம்டைம்ஸ் ஈவன் பேட் ஃபுட் கேன் ஆல்சோ கிவ் யூ ஃப்ரீ ரேடிக்கல் ஜென்ரேஷன் இன்னும் ஜாஸ்தியாக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கலை கண்டெயின் பண்ணுறதுக்கு நம்மளோட டெய்லி டயட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதோட லெவல்ஸை கம்மி பண்ணலாம். ஸோ அது வந்து நம்மளை யங்காக வச்சுக்கும். அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், அதுக்கப்புறமா கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் இஷ்யூஸ், அப்புறம் ஸ்ட்ரோக், இந்த மாதிரி கேன்சர் இதெல்லாம் வராமல் தடுக்கும். ஸோ இது ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டயட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏல இருக்குது, விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ. இது மூணுமே இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இது ரொம்ப எக்ஸிபிட் பண்ணும். விட்டமின் சி எதுலலாம் இருக்குது? எனிதிங் விச் இஸ் சவர், புளிப்பாக இருக்கிற எல்லா ஐட்டம்லேயும் விட்டமின் சி இருக்குது. ஸோ நெல்லிக்காய், லெமன், ஸ்ட்ராபெரிஸ், மூசம்பி, தட் இஸ் சாத்துக்குடி, அதுக்கப்புறமா ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, இதில் எல்லாமே வந்து வைட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து தோலோடு அப்படியே வச்சு நம்ம வேக வச்சோம்னா அதில் இருக்கிற வைட்டமின் சியும் நமக்கு கிடைக்கும். ப்ராக்லிலையும் இருக்குது, அப்புறம் பப்பாயாவில் இருக்குது, மாதுளம்பழத்தில் இருக்குது. தென் ஆல்சோ புதினா கொத்தமல்லி சட்னி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பச்சேன்னு இருக்கும் இல்லையா? ஸோ ஃப்ரெஷ் லீவ்ஸ் வந்த உடனே அதை அப்படியே துவையல் ஏதாவது அரைச்சி, இன்ஃபேக்ட் வதக்காமல் அப்படியே அரைச்சிங்கன்னா யூ கெட் அ லாட் ஆஃப் விட்டமின் சி. அண்ட் விட்டமின் சி ரொம்ப சீக்கிரம் டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும், விச் மீன்ஸ் ஆன் எக்ஸ்போஜர் டு ஏர் ஆர் லைட். ஸோ அதனால் இந்த லெமன் ஜூஸ் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை சட்னி எதாவது பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது வாட்டுக்கு வெளியில் ஓப்பனாக வைக்கக்கூடாது. அது நல்ல ஒரு காற்று போகாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லது. ஜூஸ் போட்டிங்கன்னா இமீடியட்டாக குடிச்சிருங்க, அப்படியே வெளியில் வைக்கக்கூடாது. நாட் அ குட் ஐடியா. ஏன்னா காற்று ப்ளஸ் வெயில் இந்த மாதிரி லைட் அண்ட் ஏர் எக்ஸ்போஜரில் அது ரொம்ப சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகிடும், அதோட பவர் குறைஞ்சிரும். நெல்லிக்காய் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ விட்டமின் சி அதில் நிறைய இருக்குது. ஸோ நெல்லிக்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் சாலட் ஏதாவது சாப்பிட போகிறீங்கன்னா அதை நல்லா துருவிட்டு ஜஸ்ட் பிஃபோர் யூ கோயிங் டு ஈட், சாப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி அது நல்லா துருவி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு விட்டமின் சியோட எக்ஸ்போஜரை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற சத்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், அதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அயன் இருக்குது இல்லையா? அயன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எப்போல்லாம் சாப்பிட்றோமோ அது கூடவே நெல்லிக்காய் ஜூஸ், இல்லை லெமன் ஜூஸ், இல்லை விட்டமின் சி நிறைய இருக்கிற ஃபுட் ஐட்டம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அயன் பியூட்டிஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கொலாஜன், இப்போ இந்த ஸ்கின் இதெல்லாம் இருக்குல்ல, சாக் ஆகாமல் இருக்கணும், அந்த ஸ்கின் டைட்னஸ், அந்த ஃபர்ம்னஸ் அதெல்லாம் அப்படியே இருந்தால் தான் அப்படியே யங் லுக்கிங்காக இருப்போம். ஸோ இந்த கொலாஜனோட சிந்தசிஸ், அதோட ஃபார்மேஷனுக்கு யூ நீட் விட்டமின் சி. ஸோ இட்ஸ் லைக் ரியலி குட். ஸோ விட்டமின் சி வந்து யூஸ்வலாக வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ வில் ஹாவ் டு டேக் அட்லீஸ்ட் லைக் ஒரு 500 milligrams or 1 gram ஆஃப் விட்டமின் சி ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் 40. ஏன்னா அது ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸ் மாதிரி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் இஃப் யூ வாண்ட் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்ப்ரவுட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா வெறும் பருப்பில் வந்து உங்களுக்கு வேறு நிறைய பி காம்ப்ளெக்ஸ் நியூட்ரிஷன்லாம் இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது. பட் விட்டமின் சி கிடையாது. முளைக்கட்டை வச்சு பச்சையாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் விட்டமின் சி நிறைய இருக்குது. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் இஸ் ரியலி குட். இந்த மாதிரி சிட்ரஸ் ஜூஸஸ், அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், டெய்லி ஒரு 5 விதமான ஃப்ரூட்டை சாப்பிட்டு பாருங்கள். டெய்லி டோஸ் ஆஃப் விட்டமின் சி வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. அண்ட் அனீமியா அப்படிங்கிற தொல்லையே சுத்தமாக இருக்காது. அண்ட் அதர் இஷ்யூ இஸ் ஆல்சோ ஹார்ட் ஹெல்த். உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்னால ஹார்ட்டை கூட பாதிக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுக்கும் விட்டமின் சி இஸ் லைக் டேம் குட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீப் சோர்ஸஸ் தான் சொல்கிறேன். விட்டமின் சி இஸ் லைக் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். இது ரெகுலராக டயட்டில் இன்க்ளூட் பண்ணோம். ஏன்னா இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இல்லை, பாடிக்கு இல்லை. ஸோ விச் மீன்ஸ் டெய்லி நம்ம அதை டயட் வழியாக எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் ரியலி ரியலி பெனிஃபிஷியல். ஸோ மேக் ஷூர் தட் யூ இன்க்ளூட் திஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ விட்டமின் சியோட அதர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுட்னு ஒரு விதமான ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அதாவது டோஸ் இருக்கு இல்லையா, காலில் இருக்கிற விரல்கள் இருக்கு இல்லையா, அதில் பிக் டோ வந்து நல்லா வீங்கி இருக்கும், இன்ஃப்ளேம் ஆகிருக்கும். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அந்த கவுட் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இதுவும் இருக்குது. அதுவும் இல்லை, சில பேர் வந்து நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க, அப்புறம் நிறைய டீ காஃபி கன்சம்ஷன் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், அது ரொம்ப வலிக்கும். ஸோ
சில பேருக்கு சுத்தமாக நான்வெஜ் ஒத்தே வராது, ஆனால் அது எப்பயாவது ஆசைப்பட்டு சாப்பிட்டாங்கன்னா இந்த கவுட்டோட ஃப்ளேரப் ஆகிடும். அது எப்படின்னா அந்த டோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே வீங்கி போயிருக்கும், அப்படியே தொட்டாலே வந்து வலிக்கும், அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளமேட்டரி பெயின் எல்லாம் இருக்கும்போது ஆல்கலைன் சப்ஸ்டன்சஸ் ஒரு ஆல்கலி ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டா இட் இஸ் லைக் ரியலி குட். இட் கைண்ட் ஆஃப் நெகேட்ஸ் ஆர் அதர் ரெடியூசஸ் திஸ் பெயின் சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி கவுட் இஷ்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு அதோட வலியை குறைக்கிறதுக்கு விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் ஆர் லைக் ரியலி பெனிஃபிஷியல். இதை டெஃபினட்டாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா another important aspect that you should remember is bleeding gums. எத்தனை தடவை நீங்கள் பல்லு தேய்க்கும் போது அப்படியே சம்டைம்ஸ் அப்படியே ப்ளீட் ஆகும் இல்லையா, கம்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், கம்ஸில் இந்த ப்ளீடிங் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கம்ஸ் தான் இட் ஹோல்ட்ஸ் யுவர் டீத் டுகெதர். ஸோ அது லூஸ் ஆகும்போது பல்லு ரொம்ப சீக்கிரம் விழுந்துடும் இல்லையா. ஸோ அந்த கம்ஸ் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும், டீத் வந்து இன்டாக்டாக இருக்கணும், இந்த மாதிரி ப்ளீட் ஆகக்கூடாது, ஸ்வெல்லிங் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விட்டமின் சி டெய்லி பேசிஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டே ஆகணும். அந்த அளவுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த காலத்தில் இந்த ஷிப்பில் லாங் டிஸ்டன்சஸ்லாம் போகிறவங்களுக்கு இந்த ஸ்கர்வி அந்த மாதிரியான இஷ்யூ வந்தது. அப்போ தான் வந்து தே ஆக்சுவலி அண்டர்ஸ்டுட் இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது ஸ்கர்வியோட அந்த மாதிரி கண்டிஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ ஸ்கர்வி இஸ் நத்திங் பட் விட்டமின் சி டெஃபிஷியன்சினால் வந்த ஒரு கண்டிஷன் தான். அது பழைய காலத்தில் இந்த செயிலர்ஸ்க்கு அடிக்கடி வரும், பிகாஸ் தே டென்ட் ஹேவ் ஆக்சஸ் டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் விட்டமின் சி கண்டென்ட் வாஸ் லைக் ரியலி லோ இன் தேர் டயட். அதுக்கப்புறமா தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு புரிஞ்சுது. அப்புறம் ஸ்கின்ல சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்பாட்ஸ் எல்லாம் வரும், அதுக்கும் விட்டமின் சிக்குமே லிங்க் இருக்குது. ஸோ தட் இஸ் another பாசிபிலிட்டி. ஏதாவது காயம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது வூண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது சீக்கிரத்தில் ஹீல் ஆகலை அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நல்ல ஜூஸை குடிங்க, நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் புரதச்சத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், தட் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் புது செல் வரும், அப்போ தான் அந்த ஹீலிங் ப்ராசஸ் பியூட்டிஃபுல்லாக நடக்கும். பட் அட் த சேம் டைம் யூ ஆல்சோ நீட் விட்டமின் சி. அது இருந்தால் தான் இந்த ஸ்கின் வந்து அது ஹீல் ஆகி அந்த ஸ்கார் டிஷ்யூ வரும், கருப்பாக ஒரு இப்போ காஞ்சிருக்கும் இல்லையா, அப்போ அந்த கிளாட் ஆகி அதுக்கப்புறமா ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகி அந்த பிளாக்காக இருக்கிற ஸ்கின் உதிர்ந்து போகும், ரைட். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பக்காவாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகணும்னா யூ நீட் வைட்டமின் சி இன் யோர் டயட். பிசைட்ஸ் திஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி, இப்போ ரெசிஸ்டன்ஸ் பவர்னு சொல்கிறோம் இல்லையா, வைட்டமின் ஏ எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி வைட்டமின் சி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்ப்ரூவிங் ரெசிஸ்டன்ஸ் பவர். அடிக்கடி சிக்காக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலராக ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க, இல்லை ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க, இல்லை புதினா கொத்தமல்லி சட்னி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே கொடுங்க. அந்த சட்னி அரைக்கும் போது புதினா கொத்தமல்லி எல்லாம் வதக்கக்கூடாது, ஏன்னா ஹீட் வந்ததுனாலே ஹீட் பட்டதுனாலே வைட்டமின் சி வில் கெட் டேமேஜ். ஸோ கைண்ட்லி ட்ரை டு அவாய்ட் தட், ஓகேங்களா. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா குட். இல்லைனா பெஸ்ட் ஃபார்மில் சொல்லட்டுமா, நெல்லிக்காய் புதினா கொத்தமல்லி இது மூணுத்தையும் எடுத்து அரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட ஜூஸ் 1 ounce 2 ounce டெய்லி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இம்யூன் பவர் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்க. திஸ் இஸ் ஒன். நெக்ஸ்ட் திங் இஸ் ஜாயிண்ட் பெயின், போன்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் பெயின் எதுவும் இல்லாமல் இருக்கணும், ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா these are things to focus on. ஸோ வைட்டமின் சிக்கு இவ்வளோ இம்பேக்ட் இருக்குது. அதாவது வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எடுத்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஸ்கின் அண்ட் ஹேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாட் ஜஸ்ட் ஃபார் கேர்ள்ஸ், ஈவன் பாய்ஸ் ஆர் வெரி கான்ஷியஸ். ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறது, இல்லைனா முடி நிறைய கொட்டுறது, இந்த மாதிரியான விஷயத்தை கூட நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ வைட்டமின் சி டெய்லி பேசிஸில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. யூ வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு see a remarkable change. ஸ்கின் ஹேர் எல்லாமே அப்படி க்ளோ ஆகும். ஒருத்தவங்களை உங்களை மீட் பண்ணும்போதே அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே தெரியும். ஸோ டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிப்போடு உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். until then signing off, ஷைனி.